அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. எப்பமா சாப்பாடு ரெடி ஆகும்? அவ்வளோதான் பசங்களா, ரெடியாக போகுது. உங்களுக்கு பிடிச்ச சமோசா தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கேன். சிண்டு தனது 2 குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துச்சு. சிண்டுவுடைய கணவர் வெளிநாட்டில் இருந்தார். அம்மா, வாசனையை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. டேஸ்டும் சூப்பரா இருக்கு மம்மி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிண்டு தனது பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு பகல் அது வேலைக்கு போகும். அப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கிறப்ப, ஐயோ எனக்கு ஒரே டயர்டா இருக்கே. ஏன் இப்படி இருக்குன்னு தெரியலையே. எனக்கு என்னமோ செய்யுது, அது என்னன்னு சொல்ல தெரியல. ஹாஸ்பிட்டல் போனா தேவலையா இருக்கும். சிண்டுவோட நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சிண்டுவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. ரொம்ப வலிக்குதா? தூங்கு தூங்கு. சிண்டு கவலைப்படாம இருங்க, நான் உங்களை செக் பண்ண போறேன். சிண்டு, நான் உங்களுக்கு ஒரு ஊசி போட போறேன். கவலைப்படாத சிண்டு, நம்மள கடவுள் தான் காப்பாத்துவாரு. நம்ம யாருக்கு எந்த கெடுதலும் செய்யல. நம்ம கடவுள் தான் காப்பாத்துவாரு. டாக்டர்ஸ் சொல்றாங்க உனக்கு ஏதோ சீரியஸா பிரச்சனை இருக்குதுன்னு. ஐம் சாரி ராமு, என்னால சிண்டுவை காப்பாற்ற முடியல. லங் கேன்சர்னால இறந்துட்டாங்க. சிண்டுவோட நிலைமை பற்றி கேட்ட ராமுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. குடும்பமே கஷ்டப்பட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.